இந்த நாளில் கூடி ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்படுவார். ஒவ்வொரு வாரத்திலும் நாம் அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று சொல்லி, ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூடி நம்ம இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கூடி வேதத்திலே அநேக கேரக்டர்ஸ்கள் உண்டு. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்களை நம்ம படிக்கும் பொழுது அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம எத்தனையோ காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு கேரக்டரில் நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள நல்ல கேரக்டரும் இருக்கிறது, நல்ல ஒரு பாசிட்டிவான காரியங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த தவறுகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஏன் எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னீங்கன்னா, இதன் மூலியமாக நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உதவிக்காகத்தான் பரிசுத்தாவினவர் இந்த காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளில் கூடி நான் ஒரு கேரக்டரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த கேரக்டர்லேருந்து நாம் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஸோ திஸ் மார்னிங் ஐ ஹவ் என்டைட்டில்ட் மை மெசேஜ் as the best is yet to come. The best is yet to come. And I have chosen the character of Ruth from the Old Testament. ரூத் என்ற பெண்மணியை குறித்து இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். இந்த ரூத் என்ற பெண்மணியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த பெண்மணியை குறித்து சில காரியங்கள் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்பர் ஒன், that she was a Moabite woman. She was not a Jewish woman, she was a Moabite woman. ஒரு ஜென்டைல், புறஜாதியான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா, Moabites were descendants of Lot. அது மாத்திரமல்ல, ரூத் was a widow என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். She was poor, she was not a rich woman என்று சொல்லி பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா ரூத்தை குறித்து சில காரியங்கள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் இந்த ரூத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். புறஜாதியாக ஒரு பெண்மணியை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய மகளாக மாற்றி, அது மாத்திரமல்ல அதன் மூலமாக ஆண்டவர் அவளை ஒரு பெரிய ஒரு சாட்சி உள்ள ஒரு கருவியாக ஆண்டவர் அவளை மாற்றினார். இந்த டிசெண்டன்ட் ஆஃப் ரூத் டேவிட் வாஸ் born. ரூத்தோட அந்த சந்ததியில் தான் தாவீது என்ற ராஜா பிறந்தார். அது மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்துவானவரும் ரூத்தோட சந்ததியில் தான் வந்தார் என்று சொல்லி தெளிவாக நீங்கள் ஜீனியாலஜிஸ் படித்தீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த காரியங்களெல்லாம் நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்ம அந்த காரியத்தை படிக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. எப்படி ஆண்டவர் a person who is outside, ஒரு புறஜாதியாக ஒரு பெண்மணியை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய மகளாக ஆண்டவர் மாற்றினார். எப்படி அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஒரு டெஸ்டினிஸ்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ரூத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு என்ன காரணங்கள் இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும். Why God had to choose Ruth and how God brought her inside and made her his child, and through her generation David the king was born, and not only David but Jesus Christ our Lord was born in the same genealogy. இந்த நாளில் கூடி we're going to look at few characters that Ruth had. இந்த ரூத் என்ற பெண்மணியோட வாழ்க்கையை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அவளுக்குள்ளே இருக்கிற சில குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இந்த ரூத் என்ற புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 4 சாப்டர்ஸ்கள் இருக்கிறது. இங்கே ப்ளீஸ் டேக் டைம் டு ரீட் த என்டையர் புக் ஆஃப் ரூத் which has only 4 chapters. ஈஸியாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த முழு புத்தகத்தை நம்மளால் வாசிக்க முடியும். ஸோ as you read, make note when the Holy Spirit is inspiring you or teaching you something about Ruth. ரூத்தை குறித்து ஆண்டவர் சில காரியங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது நீங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதி நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் கூடி ஆவிக்குரிய ரீதியில் நானும் நீயும் வளருவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். So let us look at few characters that Ruth exhibited in her life. I already told you that Ruth was a Moabite woman, a pagan, and she became a widow and she was a poor lady. But God had other plans in her life.
ஆண்டவருக்கு அவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான பிளான்ஸ்கள் இருந்தது என்று சொல்லி நாம் தெளிவாக ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். So this morning I will share with you few lessons from the life of Ruth. Number 1, Ruth was a woman who was loyal. Loyalty என்ற கேரக்டர் ரூத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். I want to explain this word. Loyalty என்று சொன்னால் என்னது என்று சொல்லி தமிழில் நான் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்பொழுது I saw the meaning as விஸ்வாசம் என்ற வார்த்தை போட்டிருக்கிறது, உண்மை என்ற வார்த்தையும் போட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடியும். So when we look at the background, இதோட பேக்ரவுண்ட் நம்ம படிக்கும் பொழுது Naomi had lost her husband and 2 sons. Both the daughter-in-laws were given the opportunity to return to their own land. One daughter-in-law by name Orpha returned, but Ruth refused to return. நகோமி வந்துட்டு அவங்களோட தேசத்தை விட்டு ஒரு இன்னொரு தேசத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. அங்கே போகும் பொழுது அவங்களோட ஹஸ்பண்டையும் அவங்களோட 2 பிள்ளைகளையும் அவங்க எழுந்து போகிறாங்க. அப்போ அவங்க 2 பிள்ளைகள் அந்த ராஜ்யத்தில் தான் திருமணம் ஆனாங்க. அவங்க பிள்ளைகள் எழுந்த பின்பு நகோமி ஆனவள் என்ன பண்ணுறாங்க சொன்னீங்கன்னா, அவங்களோட 2 டாட்டர் லாஸை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் தேசத்தில் நீங்கள் திரும்பி போங்க, நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் யங்காக இருக்கிறீங்க, நீங்கள் மறுபடியுமாக திருமணம் செய்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், யூ ஹாவ் அ குட் ஃபியூச்சர் என்று சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் போய்விடுங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டாக்டர்லாம் நகோமியோட அந்த ஆலோசனை கேட்டு அவங்க திரும்பி அவங்க வீட்டுக்கே சென்று விடுகிறார்கள். ஆனால் ரூத் ஆனவள் she refuses to go and she says to Naomi that I will follow you wherever you go. நீங்கள் எங்கே போகிறீங்க அங்கே நானும் உங்களை என்ன பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So Ruth was willing to follow Naomi. She was willing to sacrifice her future to be with Naomi. நகோமியோட கூட தன்னோட எதிர்காலத்தை விட்டு என்னோட எதிர்காலம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களோட கூட தான் இருப்பேன் என்று சொல்லி she was willing to sacrifice her future. Ruth's priority was a life of service. என்னுடைய மாமியார் என்னோட மதர்லாக்கு நான் சர்வீஸ் செய்ய வேண்டும், அவங்கள நான் நல்லா கவனிக்க வேண்டும், அவங்கள நான் நல்லா பார்க்க வேண்டும். என்னுடைய ஹஸ்பண்ட் இழந்து போயிட்டாரு, என்னுடைய மதர்லாவோட ஹஸ்பண்டும் இழந்து போயிருக்கிறாங்க, அவங்கள நான் தனிமையாக விட முடியாது, அவங்கள நான் காப்பாற்ற வேண்டும், அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ரூத்துக்குள்ளே இருந்தது என்று சொல்லி தெளிவாக ரூத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உங்கள் பைபிள்களை நீங்கள் தயவுசெய்து ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு வசனங்களை இப்படி சொல்லும் பொழுது தயவுசெய்து அந்த வசனங்களை நீங்கள் எழுதுவது மாத்திரமல்ல, என்னோடு கூட அந்த வசனங்களை வாசிக்கும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசித்தீங்கன்னா ரூத் சொன்ன ரெஸ்பான்ஸை நீங்கள் படிக்க முடியும். பட் ரூத் ரிப்ளைட், don't urge me to leave you or to turn back from you. Where you go, I will go. Where you stay, I will stay. Your people will be my people and your God my God. Where you die, I will die, and there I will be buried. May the Lord deal with me and beat ever so severely if even death separates you and me. You can clearly see here the commitment of Ruth. Ruth was loyal to Naomi. This is one of the character that we must all develop in our life. நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, நாம் லாயலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வேலையின் காரியங்களாக இருந்தாலும் நம்மளோட அந்த வேலையில் நம்ம லாயலாக இருக்கிறோமா, நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில பேர் தங்களோட வேலைகளில் பாஸ் இருக்கும் பொழுது, அவங்களோட எஜமான் இருக்கும் பொழுது அவங்க நல்லபடி வேலை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட எஜமான் போன உடனே அவங்க வேலையை செய்யாமல் அந்த நேரங்களில் வேஸ்ட் பண்ணுறது நாங்கள் பார்க்க முடியும். They are not loyal to the work that has been given to them. Loyalty must be developed in our life. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை
ஆசிரிக்க வேண்டும், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, இந்த ஒரு கேரக்டர் கால் லாயல்ட்டி நம்முடைய வாழ்க்கையில் டெவலப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த லாயல்ட்டி என்ற ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது இட்ஸ் அ யுனிக் வேர்ட். வி டோன்ட் ஹியர் திஸ் வேர்ட் ஆல்வேஸ். லாயல்ட்டி என்ற வார்த்தை அநேக இடங்கள் நம்ம கேட்பதில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லாயல்ட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பொறுப்புகள் நம்ம இருந்தாலும், என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தாலும், வேலையின் காரியங்களாக இருந்தாலும், ஊழியத்தின் காரியங்களாக இருந்தாலும், எது இருந்தாலும் அதில் நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அதில் நாம் லாயலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பண்ண முடியும். There is something wrong with your character if opportunity controls your loyalty. Please listen to this statement. There is something wrong with your character if opportunity controls your loyalty. நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்க முடியும். நகோமி ஆனவள் தன்னுடைய புருஷனை எழுந்து விட்டார், தன்னுடைய 2 மகன்மாரையும் எழுந்து விட்டார்கள். உங்கள் 2 டாக்டர்களாகிட்ட அவங்க சொல்லும் பொழுது, நீங்கள் மறுபடியும் போயிடுங்க, உங்கள் ஊருக்கே நீங்கள் திரும்பி போயிடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தர் போய்விட்டாங்க. ஆனால் இன்னொருத்தர் போகாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் போனவங்க அவங்களை குறித்து யோசித்தாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சரை குறித்து யோசித்தாங்க, அவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி யோசித்தாங்க. ஆனால் இன்னொருத்தரோ ரூத்தோ தன்னை குறித்து யோசிக்காமல் தன்னுடைய மதர்லாவை குறித்து யோசித்தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த வயசான காலத்தில் நான் அவங்கள எப்படி தனிமையாக விட முடியும், நான் எப்படி அவங்களோடு கூட இருக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை குறித்து யோசித்தாங்க. She thought about others more than herself. So இந்த இடத்துல we can clearly find the character of loyalty in the life of Ruth. Now we must examine our own lives. Is there loyalty in our life? Are we loyal to God? Are we loyal to God? Are we loyal to our family? Are we loyal to the work place? நம்முடைய வேலை இடங்களில் நம்ம லாயலாக இருக்கிறோமா? நம்ம பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நம்ம லாயலாக இருக்கிறோமா? நம்முடைய ஊழியத்தில் நம்ம லாயலாக இருக்கிறோமா? இந்த கேள்விகளுக்கு உண்மையான பதில்கள் நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. May God help each one of us to be loyal in all the responsibilities that God has placed us in. நம்ம எந்த இடத்துல ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாரோ, அது குடும்பமாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நம்ம லாயலாக இருக்க தேவன் நமக்கு ஒவ்வொருக்கும் கிருபை செய்யட்டும். So the first character that we see in the life of Ruth is a character called loyalty. Number 2, Ruth was committed to follow God regardless of the consequences. Ruth was committed to follow God regardless of the consequences. நாம் வாசித்த வசனம் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை மறுபடியும் நாம் பார்ப்போமாக. இந்த இடத்தில் ரூத்துடைய கமிட்மெண்ட்டை நாம் பார்க்கிறோம். ரூத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அவங்களோட மதரெல்லாவே சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிடுங்க, நீங்கள் யூஆர் யங், நீங்கள் மறுபடியும் திருமணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். வை ஷுட் யூ ஃபாலோ மீ, நான் வயசாகிட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில் இருப்பேன் என்று சொல்லி அவங்க நீங்கள் போயிடுங்கன்றதா சொல்கிறாங்க. ஆனாலும் ரூத் என்ன பண்ணுறாங்க சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல நகோமியை ஃபாலோ பண்ணுறது மாத்திரமல்ல, ரூத்தோட வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள். அந்த வசனங்களை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாமா? ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்கள் மறுபடியும் பார்ப்போம். Ruth replied, "Don't urge me to leave you or turn back from you. Where you go, I will go. Where you stay, I will stay. Your people will be my people and your God my God." உன்னோட ஜனங்கள் என்னோட ஜனமாக இருப்பாங்க, உன்னோட தேவன் என்னோட தேவனாக இருப்பாங்க. Here we see she was committed to follow God. ரூத் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க, she was a Moabite, she was not a Jew. உண்மையான தேவனை ஆராதிக்கின்ற ஒரு பெண்மணி கிடையாதுங்க. she was from a different background, she was from a different faith. ஒரு வித்தியாசமான விசுவாசத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆனால் இந்த இடத்தில் நகோமியோடு கூட அவங்க இணையும் பொழுது, அந்த ஃபேமிலியோடு கூட ஒரு மெம்பர் ஆகும் பொழுது, she was willing to follow Nagomi's God. Amen. She says, your people will be my people and your God will be my God. Hallelujah. So here she was willing to follow God regardless of the consequences.
regardless of the consequences. சில டைமில் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சில டைமில் நம்ம வித்தியாசமான நம்பிக்கையிலேருந்து நம்ம வந்திருக்கலாம், வித்தியாசமான பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இல்லை நம்ம நேசிக்கிற ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி விடுகிறார்கள். அப்படி எழும்பும் பொழுது அநேகர் சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை விட்டு மறுபடியுமாக பின்வாங்கி அவருடைய பழைய நிலைமைக்கே போய் விடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் Ruth was willing to face the consequences. எது நடந்தாலும் பரவாயில்லைங்க, I am willing to follow your God. நீ ஆராதிக்கின்ற தேவனை நானும் ஆராதிப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்க முடியும். My friend, people follow God in 3 stages. ஜனங்கள் தேவனை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொன்னீங்கன்னா 3 காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியும். Number 1, they are curious about God. Number 2, they are convinced about God. Number 3, they are committed to God. I want to repeat those 3 things. If you want people to follow God, these are 3 stages that every person will go through. Number 1, they will be curious about God. Number 2, they will be convinced about God. Number 3, they will be committed to God. Hallelujah. இந்த வேளையில் கூடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை எப்படி ஃபாலோ பண்ணுகிறோம் என்று சொல்லி கேட்க வேண்டும். When people see us, they should be able to see Christ. நம்மை ஜனங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நமக்குள்ள அவர்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Then they will be curious to know your God. Hallelujah. நம்முடைய லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கலை என்று சொன்னீங்கன்னா people will not be curious to know about your God. நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பேச்சாக இருக்க வேண்டும். நம்முடைய பிஹேவியர்கள், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ்கள், இது எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிற இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டோட வார்த்தை இப்படியாக சொல்கிறது, let your light so shine among men that they may see your good works and glorify your Father in heaven. நம்முடைய நற்கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா அந்த நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஸோ இந்த இடத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நகோமியோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை ரூத் ஆனவள் பார்த்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். We can surely know that there is something that Ruth saw in the life of Naomi and she wanted to follow her and her God. Hallelujah. So in that Ruth was committed to follow God regardless of the consequences. I told you already, people follow God in 3 stages. They are curious about God, they are convinced about God, and if they are curious and convinced, it will lead to commitment. Hallelujah. It will lead to commitment. Ruth was not only curious and convinced about God, but she was committed to follow God. May God help each one of us to be the right kind of an example so that our friends, our relatives, our family members, our colleagues, when they see us, they are curious about our God. They are curious about our God. They are convinced about our God. And both their curiosity and their convincing lead to commitment. Hallelujah. அவங்க அந்த அர்ப்பணிப்புக்குள்ள அவங்க வர வேண்டும். Hallelujah. May God use each one of us to lead people to Christ. Number 3, Ruth was a hard-working woman. Ruth was a hard-working woman. Kindly turn your Bibles to Ruth chapter 2 and verse number 2. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். Kindly turn your Bibles to Ruth chapter 2 and verse number 2 and verse number 17. Shall we take time to read both these verses? And Ruth the Moabite said to Naomi, let me go to the fields and pick up the leftover grains behind anyone in whose eyes I find favor. 17th verse. So Ruth gleaned in the field until evening. Then she threshed the barley she had gathered, and it amounted to about an ephah. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் that Ruth was willing to work. She was willing to work hard. Hallelujah. காலையிலே அவங்க she got up early in the morning and she was willing to go to the field to collect
food. Hallelujah. She was not a lazy woman. ஒரு லேசியான ஒரு பெண்மணி கிடையாதுங்க. She was willing to work. நாம் வாசித்த வசனம் பார்க்கிறோம், from morning till evening she gathered food என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So here we find that Ruth was willing to work hard. நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, all hard work brings profit, but mere talk leads to poverty. Mere talk leads to poverty. Please note this verse. Proverbs 14:23 says, all hard work brings profit, but mere talk leads to poverty. நாம் கஷ்டப்படும் பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு ரிவார்டு உண்டு, ஒரு பிரதிபலம் உண்டு, அதுக்கு ஒரு ப்ராஃபிட் உண்டு. ஆனால் நம்ம கஷ்டப்படாமல் நம்ம வெறும் பேசினே இருந்தோம் சொன்னீங்கன்னா அது நம்ம எங்கே கொண்டு போய் விடும் என்று சொன்னீங்கன்னா தரித்திரத்துக்குள்ளே கொண்டு போய் விடும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. In the New Living Translation, take time to read Proverbs chapter 12 verse number 24. Proverbs 12:20. நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை New Living Translation NLT version நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். It says, work hard and become a leader, be lazy and become a slave. Please listen to this verse one more time. Work hard and become a leader, be lazy and become a slave. My friend, do you want to become a leader or do you want to become a slave? நீங்க ஒரு லீடராக நீங்க இருக்க விரும்புறீங்களா இல்ல நீங்க ஒரு அடிமையாக இருக்க விரும்புறீங்க? அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. If you work hard, you will become a leader, the Bible says. If you are lazy, you will become a slave. And when you look at Ruth's life, we find that she was a hard working woman. ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க காலையில் ஏஞ்சி உழைக்கின்ற ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் என்று நாம் சொல்லி தெளிவாக நாம் பார்க்கிறோம். And later we find how God chose her and her destiny completely changed. So we have looked at this morning 3 characters from the life of Ruth. Number 1, she was loyal. Number 2, she was committed to follow God regardless of the circumstances. Number 3, she was a hard-working woman. Number 4, நாலாவது இப்போ பார்ப்போமாக, she was a humble woman. She was a humble woman. Ruth was humble enough to go to the fields to collect the leftovers. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத் ஆனவள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீல்டுகளை போய் அங்கே ஜனங்களை வந்துட்டு அந்த வேலை செய்த பின்பு அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் எது கீழே விழுகிறதோ அது வந்து இஸ்ரேல் தேசத்தில் அந்த நாட்களில் வேலை செய்யும் ஃபீல்டில் எல்லாம் வேலை பண்ணும்பொழுது அந்த வேலைகளை தானியங்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் எந்த தானியங்கள் கீழே விழுகிறதோ அவங்க கையிலேருந்து கீழே விழுகிறதோ அது திரும்பி மறுபடியும் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த தானியங்கள் யார் எடுப்பாங்க என்று சொன்னீங்கன்னா இட் வாஸ் லெஃப்ட் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இட் வாஸ் லெஃப்ட் ஃபார் ஃபாரினர்ஸ். அந்த இடத்துலேருந்து கடந்து போகிற பூரான பீப்புள், நீடியான பீப்புள், அவங்ககிட்ட ஃபீல்டு இருக்காது, அவங்களால எங்கேயும் போய் வேலை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் என்ன பண்ணுவாங்களா அது அங்கேயே இருக்கும், அது வந்து அவங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க. ஸோ ரூத் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது she was not ashamed to take the leftovers. அந்த கீழே விழுந்திருக்கிற எல்லாரால தள்ளப்பட்டுக்கிற அந்த தானியங்கள் எடுக்கிறதுக்கு அவங்க வெக்கப்படவில்லை. இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் கூடி வேலை செய்கிறதுக்கு நம்ம நிறைய டைம் வெக்கப்படுகிறோம். ஒரு வேலையில் நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு எக்ஸ் அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு சில நாட்களுக்கு சில வருடங்களுக்கு பின்பாக அந்த வேலை இல்லாமல் போய் விடுகிறது. திரும்பி நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலைக்கு மேலே தான் நமக்கு சம்பளம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு விருப்பப்படுறதில்லை. அண்ட் சம்டைம்ஸ் மை ஃப்ரெண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ், இந்த இன்னும் கொஞ்சம் மேலே சேலரி கிடைச்சா நல்லாயிருக்கும் என்று சொல்லி நம்ம வெயிட் பண்ணி months becomes years and the person is still sitting at home without doing any work, and then laziness creeps in. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சோம்பேறித்தனம் உள்ள வந்து அவங்க முற்றிலுமாக என்ன பண்ணுறாங்கன்னா வேலைகளுக்கு போக முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளே வந்து விடுறாங்க. தென் they are not eager or they don't want to go and work, but they want to be where they are. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவங்க வாழ வேண்டும் என்று சொல்லி அவங்க வாழ்கிறது நம்ம தெளிவாக அநேகருடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்க முடியுங்க. So here we find that Ruth was humble enough to collect the leftovers. She did not think
about those leftovers as leftovers. அந்த தானியங்களை குறித்து ஒரு அல்பமாக எண்ணல, இது வந்துட்டு ரொம்ப பூரான பீப்புளுக்கு இருக்குது என்று சொல்லி அவர் யோசிக்கவில்லை. She was willing to go and collect those leftovers. Please take time to read chapter 2, Ruth chapter 2 verse 10 to 13 and chapter 3 verse 8 to 9. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10லிருந்து 13, 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 8-9 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடத்தில் நீங்கள் ரூத்துக்குள்ளர் இந்த கேரக்டரை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் போவாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனோடு கூட ரூத் வந்து பேசும்போது கூடி அந்த ஃபீல்டில் வேலை பண்ணுறாங்க. ரூத் வந்துட்டு அந்த இடத்துல போய் அந்த ஃபீல்டில் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கிறாங்களே அதில் எடுத்து அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த ஃபீல்டோட எஜமான் யார் சொன்னீங்கன்னா போவாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுங்க. அப்போ அந்த மனிதனோட கூட பேசுகிற ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பொழுது ரூத் ஆனவள் போவாஸை எப்படி அட்ரஸ் பண்ணாங்க என்று சொன்னீங்கன்னா ஒரு லீடராக அட்ரஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரமல்ல தன்னை அவங்க தாழ்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வெண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்களா தன்னை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஃபைண்ட் தட் ஷி அட்ரஸ் ஹர் செல்ஃப் ஆஸ் அ சர்வெண்ட். ஷி வாஸ் நாட் நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அட்ரஸ் பண்ணவும் இல்லைங்க. ஷி வாஸ் வில்லிங் டு humble herself and she was willing to say that she is a servant என்று சொல்லி அவங்க ஒத்துக்கொண்டாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். My point is this: Ruth was a humble woman. She was a humble woman and God used her for his glory. So நமக்குள்ள இந்த humbleness இருக்குதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Number 5, Ruth was a woman of noble character. Ruth was a woman of noble character. நீங்கள் இந்த முழு அதிகாரங்களை நீங்கள் ரூத்தோட ஸ்டோரி நீங்கள் படிக்கும் பொழுது ரூத் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்று சொல்லி தெளிவாக பார்க்க முடியும். போவாஸை நீங்கள் பார்க்கும்பொழுது போவாஸ் வாஸ் கனெக்டட் டு நகோமி. போவாஸ் வாஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் நகோமி. ஸோ இந்த போவாஸ் வந்துட்டு ரூத் கிட்ட பேசும் பொழுது ரூத்தோட வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்க. இந்த ரூத் வந்துட்டு அவங்களோட ஃபீல்டில் வேலை பண்ணும்பொழுது போவாஸ் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. யாரோ ஒரு புது ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க என்று சொல்லி நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணுறது மாத்திரமல்ல, இந்த ரூத்துக்குள்ளே அவங்க சில காரியங்களை பார்க்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா போவாஸ் என்றப்பட்ட இந்த மனிதன் ரூத்தை குறித்து சில காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார். என்ன காரியங்களை கேள்விப்பட்டார் என்று சொன்னீங்கன்னா that she took care of her mother-in-law. Ruth 2:11 நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக நீங்கள் பார்க்க முடியும் that Ruth was a caring woman. Boaz got the news that she was a very loving woman who took care of her mother-in-law. Ruth chapter 3 verse 10-11, Boaz says about Ruth, "You have not run after younger men, whether rich or poor." He also goes on to say that all the people of my town know that you are a woman of noble character. Now I already told you that Ruth was very young when she lost her husband, and now she has followed Naomi to Naomi's hometown. ஒரு புதுவான ஊருக்கு வந்திருக்கிறாங்க, புது தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, புதுதான ஜனங்களாக இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்கள்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள்களெல்லாம் பார்த்து யாருன்னா ஒருத்தர் நான் திருமணம் பண்ணிடலாம் என்று சொல்லி ரூத் யோசிக்கவில்லை. ஷீ வாஸ் லாயல் டு ஹர் மதர்-இன்-லா. அவங்க ஒவ்வொரு நாளும் போய் அந்த ஃபீல்டில் போய் அந்த தானியங்களை கலெக்ட் பண்ணி அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டே வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஷீ டிட் நாட் ரன் ஆஃப்டர் யங்கர் பாய்ஸ், ரிச் ஆர் புவர் என்று சொல்லி போவாஸ் ரூத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, போவாஸ் சொல்கிறாருங்க, the people of my town, என்னோட நாட்டின் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னீங்கன்னா, உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க சொன்னீங்கன்னா, you are a woman of noble character. You are a woman of noble character. Now I want to ask you this question, my friend. What are people saying about you and me? உன்னையும் என்னையும் குறித்து ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுக்கிறார்கள்? If somebody gives a character certificate, what will they say about us? நம்மை குறித்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்ப்போம். My friend, character is very important. நம்முடைய வாழ்க்கையில் கேரக்டர் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Sometime people leave character and run after reputation. I want to tell you one thing. Reputation is for time. Character is for eternity. I'll repeat that. Reputation is for time.
Character is for eternity. Reputation is what people think of us. Character is what God thinks of us. Hallelujah. Hallelujah. So my friend, pay careful attention to your character. Develop character. Develop Christ-like character in you. Hallelujah. Ruth had a character. Hallelujah. Ruth had a character. Hallelujah. She kept her life clean. She kept her life pure. Hallelujah. பரிசுத்தமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Number 6, Ruth was willing to obey the advice of her mother-in-law. In other words, Ruth was willing to obey the advice of wise people. Ruth was willing to obey the advice of wise people. இங்கே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நகோமி சொன்ன மாதிரியே ரூத் ஆனவள் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் வயசான ஜனங்கள் நம்மளோடு கூட சில காரியங்கள் பேசும் பொழுது சம்டைம் வி திங்க் தே ஆர் அவுடேட்டட். அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, they are not speaking sense என்று சொல்லி சில டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா வயதானவங்களை நம்ம என்ன பண்ணுறோம், சைட்லைன் பண்ணிடுறோம். பட் ஹியர் வி ஃபைண்ட் Ruth never sidelined Naomi. She took the right counsel from Naomi. Naomi சரியான காரியங்களை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படியே அவர் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். And அது மாத்திரமல்ல, when she took the right counsel, God opened doors. And if you read the whole book of Ruth, Ruth was lastly married to Boaz. போவாஸோட கூட அவனோட திருமணம் ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே ஜென்ரேஷனில் தான் டேவிட் வந்தார். அண்ட் அதே ஜென்ரேஷனில் தான் ஜீசஸ் ஆர் லார்ட் வாஸ் born. So we find that we must be willing to take advice from wise people. We must be willing to obey advice given by wise people. Proverbs 12 verse number 15 says, wise men listen to advice. நீதிமொழிகள் 12 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மனிதன் ஆலோசனைகளை குறுமித்து கேட்பார், கவனித்து கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 22 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வித்தவுட் கவுன்சில் பிளான்ஸ் ஃபெயில், பட் வித் மெனி அட்வைசர்ஸ் தே சக்சீட். பிளான் இல்லாமல் இருக்கும் பொழுது, அங்கே ஒரு பிளான் இல்லைன்னா, ஒரு சரியான ஒரு கவுன்சில் இல்லைன்னா, நம்ம எடுக்கிற எல்லா பிளான்கள், நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகள் விருதாகி போய்விடும். ஆனால் எப்போ அநேக கவுன்சில் எடுக்கிறோமோ அப்போது அந்த இடத்தில் சரியான ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், திருச்சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அநேக இடங்களில் திருச்சபைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபை எப்போ திறக்கப்படும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்போ சில காரியங்கள் நம்ம ஆலோசனை கேட்குறோம், உங்கள் இடத்துல சில ஆலோசனைகளை நம்ம கேட்குறோம் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி. ஸோ ஒரு கவுன்சில் எடுக்கும்பொழுது சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின், do you listen to counsel? Do you listen to counsel or do you take decisions by yourself? எல்லா தீர்மானங்களும் நீங்களே எடுத்துறீங்களா? Do you allow teamwork? Do you allow sit together and talk and listen to other people? மற்றவங்க இதை குறித்து என்ன நினைக்கிறாங்க என்று சொல்லி நம்ம மற்றவங்களோட ஆலோசனை கேட்குறோமா என்று சொல்லி யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Listening and application of wise counsel can change destiny. Please listen to me, my friend. Listening and application of a wise counsel can change our destiny. Hallelujah. ரூத் ஆனவள் நகோமியோட ஆலோசனை கேட்டாங்க. அது மாத்திரமல்ல, ஆலோசனை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடந்தார்கள். She obeyed the counsel she received from wise people. And we find how her destiny completely changed for the glory and honor of God. Number 7, ஏழாவதாக ரூத்துடைய வாழ்க்கை நாம் படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நாம் பார்க்க முடியும். She had a right attitude. Right attitude. Ruth did not allow her past to control her present and future. ரூத் தன்னுடைய ஹஸ்பண்டை எழுந்து நிற்கிறாங்க, ஏன் என்னோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பாஸ்ட்லேயே உட்காரவில்லை. We find she was willing to let loose of the past and move into the future. Hallelujah. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு எழுப்பு நடக்கும் பொழுது அது மிகவும் மிகவும் கஷ்டமாக இருக்கும், அது மிகவும் மிகவும் வேதனையாக இருக்கும். ஆனால் you must understand,
Past is past. We must be willing to let loose of the past so that God can work something beautiful, something wonderful for our future. Hallelujah. Here she showed remarkable faith. Ruth ஆனவள் ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை காண்பித்தாங்க. Your people will be my people. Your God will be my God. She was willing to move from her country to a new country. Hallelujah. From a different அவங்க ஜனங்கள் அவங்க இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லெவல்லேருந்து அவங்க வந்து வெளியே வருவதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. In all this she had the right attitude in her life. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு they work hard, they do many good things, but they have a problem with their attitude. They have a problem with their attitude. And I want to tell you, my friend, however talented you may be, however resources you may have with you, but if you do not have the right attitude in life, you will not go far. உங்களோட வாழ்க்கையில் ஒரு சரியான ஆட்டிடியூட் இல்லை சொன்னீங்கன்னா நீ ரொம்ப தூரம் போக முடியாதுங்க. Your attitude determines your altitude. Your attitude determines your altitude. Our attitude towards life determines life's attitude towards us. Please listen to it. Our attitude towards life determines life's attitude towards us. நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த லைஃப்பை குறித்து நம்ம எப்படி நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அந்த லைஃப் ஆனதும் நம்மளை ட்ரீட் பண்ணும் என்று சொல்லி தெளிவாக நம்ம பார்க்க முடியும். So my friend, I want to encourage you this morning. The God who blessed Ruth, the God who chose Ruth from a different faith and made her his daughter and changed her destiny is the same God who can work wonderful things in our life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூடி அற்புதமான காரியங்களை அவராலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நாம் இருந்தாலும் கர்த்தரால் எல்லாமே மாற்ற முடியும். ரூத்துடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும். ரூத்துக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூடி ஒரு புது வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும். Hallelujah. Ruth not only believed God, but she developed the right character and showed the right attitude in life. God not only blessed Ruth, but changed her destiny. Not only was David born in the lineage of Ruth, but our Savior and Lord Jesus Christ was born in the lineage of Ruth. Hallelujah. Hallelujah. May God bless you this morning. I believe இன்றைக்கு நாம் கேட்டுக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும். ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூடி நம்ம உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். Shall we recap before we could pray? நம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வருஷம் கூடி இந்த 7 காரியங்களை நாம் மறுபடியும் பார்ப்போமாக. Lessons from the life of Ruth. Number 1, Ruth was a loyal woman. Number 2, Ruth was committed to follow God regardless of her consequences. Number 3, Ruth was a hard-working woman. Number 4, Ruth was a humble woman. Number 5, Ruth was a woman of noble character. Number 6, Ruth was willing to follow and obey the advice of wise people. Number 7, Ruth had the right attitude in life. May God bless you and may God lift you up like he lifted Ruth. கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் கூடி ராஜாவுடைய வார்த்தையை கேட்க நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. ரூத்துடைய வாழ்க்கையிலேருந்து சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்துக்கிற நல்ல ஒரு வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், என்ன கண்ணீர்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேலையில் கர்த்தாவே ரூத்தை போல ஆண்டவரை நாங்கள் உண்மை நம்ப நீர் உங்களுக்கு உதவி செய்யும். ரூத்துடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவள் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு சாட்சியில் ஒரு கருவியாக நீ மாற்றினீரே. ஷி பிகேம் ஏ ஹிஸ்ட்ரி மேக்கர் என்று சொல்லி பார்க்கிறோமே, அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கூடி உம்மாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹெல்ப் ஹஸ் டு ஹேவ் த ரைட் கேரக்டர்ஸ் லைக் ரூத் in our own life. We give you all the glory and we give you all the praise in Jesus' precious name. Amen. Amen.